அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நடிகர் விஜய்க்கு இருக்கக்கூடிய அரசியல் அந்த புரிதல் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையோ அப்படிங்கிற அச்சம் நிறைய ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா அந்த அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு தான் தெரியும். நேத்து கட்சியை அறிவிச்சாரு, மிகப்பெரிய அளவுல மாநாடு நடத்தினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநாட்டிலேயே நடிகர் விஜய் என்ன சொல்றாரு, நம்மளோட கூட்டணியை வர்றவங்களுக்கு ஒருவேளை நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்சியர் அதிகாரத்துல நம்ம பங்கு கொடுப்போம் அப்படின்னு ஓப்பனா மாநாட்டிலேயே பேசுறாரு. பேசும்போது திமுக முதல் எதிரியா நடிகர் விஜய் பார்க்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. மத்திய அரசை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் போறார். எங்க கட்சியில அம்பேத்கரை நீங்க ஒரு கொள்கை தலைவராக ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. நடிகர் விஜய் அதிமுக பத்தி எதுவுமே பேச கிடையாது. உடனே இங்க எடப்பாடி பழனிசாமி குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க நல்ல முறையா இருக்கிறோம், நாங்க ஏற்கனவே நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கிறோம், அதனால எங்களை பத்தி பேசல அப்படின்னு சொல்லி இவங்க தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னா, அதிமுக பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத நடிகர் விஜய் நல்லா உணர்ந்திருக்கிறார். இன்னைக்கு அதிமுக ஒரு எதிர்கட்சியா செயல்படல. அந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிதான் விஜய் அரசியல் பண்றாரு. விஜய் முழுக்க முழுக்க எதை வச்சு அரசியல் பண்றாரு? ரசிகர் பட்டாளத்தை வச்சுதான் அவர் அரசியல் பண்றாரு. இந்த ரசிகர்கள் பூராமே ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கணும். இப்போ 8 லட்சம் பேர் 9 லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னா அத்தனையும் ஓட்டா வருமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மக்களுக்காக எந்த முன்னெடுப்பும் எடுக்காம எதுவுமே செய்யாம தான் சம்பாரிச்ச பணத்தை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணுவோம், நல்ல எண்ணத்துக்காக அரசியலுக்கு வந்தாலுமே மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு இடங்கள்லயும் மிகப்பெரிய அளவுல மக்கள் விரோதமா திமுக அரசு நடந்திருக்குது. அதை எதிர்த்து நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கோமா, இல்ல ஒரு போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்காங்களான்னு சொல்லி மக்கள் பார்ப்பாங்கல்ல. இப்ப எதையுமே செய்யாம நான் திடீர்னு நான் அரசியலை குதிச்சு நான் முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. இப்ப கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் ராமநாதபுரத்துல ஆரம்பிச்சாரு. மதுரையில ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாட்டை கூட்டினாரு. அவரு அரசியல் அவருக்கு நிறைய பேச்சு திறன் இருக்கு, அரசியல் அறிவும் இருக்கு, நிறைய பேசினாரு. இருந்தாலும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் மக்கள் நீதி மையம் எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுத்து என்ன ரசிகர்கள் பட்டாலும் அங்கே இல்லை. ஆனா விஜய்கிட்ட ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இருந்தா அதை நம்பி களத்துல குதிக்கிறாரு. விஜயனுடைய அரசியல் எடுபடுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. ஏன்னா டக்குன்னு களத்துல இறங்கி நம்ம முதலமைச்சர் ஆகிற அளவுக்குலாம் மக்கள் ஏமாளியர் கிடையாது. சித்தாந்த ரீதியா மோதுறாங்களா, இது மக்களுக்கு என்ன செய்யறாங்க, இது எந்த மாதிரியான போராட்டங்களை புதுசா அவர்கள் முன்னெடுக்கிறாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்து ஓட்டு போடுவாங்க. தமிழகத்தை பொறுத்தளவு அதிமுக திமுக இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் பாத்தீங்கன்னா கட்டமைப்பு மிகப்பெரிய அளவுல பலமா வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னும் வரைக்கும் அசைக்க முடியல அந்த ரெண்டு கட்சியுமே. இப்ப விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, அதிமுகவுக்கு மாற்றா நம்ம இந்த இடத்துல நின்றாதான் நம்ம 2026ல நம்மளும் முதலமைச்சரா வர முடியும் அப்படிங்கிற ஆசையில என்ன பண்றாரு, திமுக வலுவா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவை வலுவா எதிர்க்க ஆரம்பிச்ச உடனே திமுக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை எப்படியாவது உடைச்சு நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே விஜய் மாநாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு, இது நம்மளோட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல நம்ம பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இது இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படியான கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து இந்த முழக்கத்தை வச்சுக்கிட்டே வர்றாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க எங்களால கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று வந்துடுறாங்க, ஆனா எங்களுக்கு அந்த அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆட்சியில அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆதங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் ஒற்றுமைப்படுத்தி நம்ம எப்படியாவது ஒரு மிகப்பெரிய அளவுல கூட்டணியை உருவாக்கி, அதாவது எப்படின்னா அதிமுகவுக்கு மாற்றாக மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்ம திமுக எதிர்த்து நம்ம மிகப்பெரிய அளவுல ஆட்சி கட்டுல அமர்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல நடிகர் விஜய் தெளிவா செயல்படுறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, நல்லா இருக்க கட்சியை நாசமாக்கி இன்னைக்கு தொண்டர்கள் பூரா புலம்பிட்டு இருக்காங்க. கட்சி இன்னைக்கு ஒண்ணு சேராதா, நாளைக்கு ஒண்ணு சேராதா அப்படிங்கிற நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியை வளர்த்து வச்சிருக்காரு. இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தான் இந்த கட்சியை இந்த அளவுக்கு பிளவுக்கு கொண்டு போயிருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியோட வழக்குகள் நிறைய இருக்கு. இவருடைய ஆளுங்க, இவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஏகப்பட்ட வழக்குகள் இவர் மேல இருக்கு. அதை தப்பிக்கணும் அப்படின்னா திமுகவோடு நம்ம அனுசரணையா இருந்தா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் செயல்படுறாரு. 2026ல ஆட்சி அமைக்கணும், அம்மாவுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவுமே கிடையாது.
அம்பேத்கர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் வந்து விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் வந்து தொல் திருமாவளவனும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கலந்து கொள்ளதா இருந்தது. ஆனா வந்து தொல் திருமாவளவன் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சியா எனக்கு வந்து தெரியுது. அங்கே போய் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மேடையில் போய் நம்ம கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இது ஒரு அரசியலாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பின்வாங்கிறாரு. அதற்கு பதிலாக யார் அனுப்புறாங்க அப்படின்னா, இது ஆதவ் அர்ஜுன் சொல்லிவிட்டு அந்த விசிகாவில் பொதுச் செயலாளருக்கு கூடிய அவரை வந்து அனுப்புறாங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜயும் வந்து இருக்கிறார். அப்ப வந்து ஆதவ் அர்ஜுனன் வந்து விஜிகா சார்பில் கலந்துக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து மன்னராட்சிகள் வந்து நடக்குது, இந்த மன்னராட்சியில் வந்து முழுமையா வந்து ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுறாரு. மன்னராட்சி அப்படின்னாலே வந்து என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா, நான், என் பையன், இப்படி வந்து வழி வழியா வருது இல்லையா? அது மாதிரி மன்னராட்சிக்கு வந்து நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து பேசுறாரு. பேசி முடிஞ்ச உடனே நடிகர் விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, நாங்க 200 தொகுதிக்கு மேல வந்து வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு திமுக வந்து ஒரு திமுறோடு ஒரு ஆணவத்தோடு பேசுறாங்க, உங்களை மக்கள் வந்து மைனஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியும் பேசுறாரு. அதற்கடுத்து என்ன சொல்றாரு, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வந்து இந்த இடத்துல வந்து கலந்துக்க வேண்டியதா இருந்தது, இந்த கூட்டணி கட்சியினுடைய அழுத்தம் காரணமாக அவர் வந்து கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்றாரு. விஜய் வந்து எந்த மாதிரியான அரசியலை வந்து மேற்கொள்றான்னு பாருங்க. திமுகவில் வந்து விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது உடைச்சு நம்ம கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் வந்து அந்த மேடையில வந்து பேசி இருக்கிறார். திருமாவளவன் சொல்லி தான் இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுன் வந்து கலந்துக்கிறார். ஆதவ் அர்ஜுன் வந்து திமுக வந்து வலிமையா வந்து எதிர்க்கிறாரு. விஜயும் வந்து வலிமையா வந்து எதிர்க்கிறாரு. இங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை உடைச்சு நம்ம மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு சொல்லி நடிகர் விஜய் வந்து ஒரு பிளான்ல வந்து வந்துட்டாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு அப்படின்னா, விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நம்மளை பத்தி எதுவும் விமர்சனம் பண்ணல, அதனால அவரும் நம்மளோட கூட்டணிக்கு வருவாரு, விடுதலை சிறுத்தைகள் வந்துடும், பாட்டாளி மக்கள் கட்சி, இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இப்படி கட்சிகள் எல்லாம் நம்மளோட சேர்ந்து கூட்டணிக்கு வந்துருவாங்க, நம்ம வந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட இருந்தார். அந்த கனவை நடிகர் விஜய் தகர்த்து எறிஞ்சிட்டார். திமுக வந்து வலிமையா வந்து விஜய் வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் திமுகவுக்குமான அந்த கூட்டணியில வந்து மிகப்பெரிய அளவுல கசப்பு ஏற்படுற அளவுக்கு வந்து அவர் வந்து பேசி இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமினால அப்படி பேச முடியுமா? கண்டிப்பா அவரால் பேச முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி நம்பியும் கூட்டணிக்கு வர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமும் எடப்பாடி பழனிசாமி தான். அவருடைய தலைமையில ஏதாவது தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாரு அப்படின்னா கூட்டணி கட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி வருவாங்க. ஆனா எந்த தேர்தலையும் வெற்றி பெறாத ஒரு தலைமையை நம்பி யாரும் பின்னாடி வந்து போக மாட்டாங்க. விஜயனுடைய அரசியல் ஆட்சியில பங்கு அப்படிங்கிறதுனால ஒருவேளை திமுகவுல இருந்து பிரியக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து விஜயோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அணியில வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் 2026 ஆட்சி அமைக்க முடியும். ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அதிமுகவுக்கு உள்ள வந்துட்டாங்கன்னா அப்படின்னா அதிமுக ஒன்றுபற்றும். யாரும் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்க தேவையில்லை, தானாவே அவங்க வர ஆரம்பிச்சுறாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து அதிமுக மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியா மாறிடுச்சு, அதிமுக ஒருங்கிணைந்துருச்சு, கூடவே வந்து கூட்டணிக்கு வந்து டிடிவி தினகரன் வேற இருக்காரு, கண்டிப்பா நமக்கு வந்து எத்தனை சீட்டு வாங்குறோமோ அதை பாதி நாள் நம்ம வந்து வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு வந்து இருக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு, நான் வந்து ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், கட்சியை ஒருங்கிணைக்க மாட்டேன், கூட்டணி கட்சி யாரும் வருங்க வராம போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் காலத்தோட இந்த அதிமுகவை சோழி முடிச்சுட்டு நான் போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் வந்து செயல்படுவாரு. நடிகர் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் புரிதல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.